Hi guys, நம்ம இன்னைக்கு hydraulics and pneumaticsல யூனிட் 1ல சாப்டர் 2 hydraulic fluids and their properties பத்தி கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் hydraulic fluids and their propertiesனா என்ன? நம்ம இதோட hydraulic fluids and their properties பத்தி நம்ம இதல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ்ல என்னன்னா வெச்சுங்க. fluidோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பவர் டிரான்ஸ்மிட் பண்றது, lubrication, internal parts lubricate ஆகிறதுக்காக நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்றோம். அடுத்து என்னன்னா டு சீல் கேஸ் அண்ட் கிளியரன்ஸ், நம்மளுக்கு கேப் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணுறோம். அப்புறம் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட லைஃப்லாம் இன்க்ரீஸ் ஆகும். கரோஷன் அண்ட் ரஸ்ட் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அன்வான்ட்னா கண்டாமினேட்டட் ரிமூவல்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஃப்ளூயிட்? ஒரு ஃப்ளூயிட்னா என்ன? ஒரு ஃப்ளூயிட்னா கேப்பபிள் ஆஃப் ஃப்ளோயிங் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இருக்கணுமான்னு கேட்டால் இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் நம்ம ஃப்ளூயிட்னு சொல்லிக்கலாம். என்னென்ன இருக்குன்னா டிஃபார்ம் ஆகணும். நீங்கள் எந்த வெசலில் வச்சாலுமே அது வந்து டிஃபார்ம் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். அஸ் வெல் அஸ் கேப்பபிள் ஆஃப் ஃப்ளோயிங், அதோட ஃப்ளோயிங் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஃப்ளூயிட்ஸ் என்னது? அதான் ஷேப், அது வந்து டெஃபினைட் ஷேப் இருக்காது. அது வந்து ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கணும். அஸ் வெல் அஸ் அது வந்து நம்ம வந்து எந்த வச்சாலுமே டிஃபார்ம் டு இட்ஸ் ஷேப்புக்கு மாறணும். இதுதான் ஃப்ளூயிடோட கேரக்டரிஸ்டிக். ஃப்ளூயிட்ஸில் மொத்தம் எப்படி பிரிக்கலாம்? லிக்விட், கேஸ், வேப்பர்ஸாக பிரிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்குறோம். என்ன பார்க்கலாம்னு வச்சுங்க, லிக்விடுக்கும் கேஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்கலாம். லிக்விடுங்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும்னா வச்சுங்க, நம்மளுக்கே தெரியும் லிக்விடுங்கிறப்ப அதுக்கு டெஃபினைட் மாஸ் இருக்கும், ஷேப் இருக்கும். நம்ம எந்த ஷேப்பில் வச்சாலுமே டிஃபார்ம் டு இட் ஷேப்பாக மாறிக்கும். இப்போ கேஸுக்கு மாஸ் இருக்கும், ஆனால் வச்சுங்க வால்யூம் இருக்காது. அது எந்த ஷேப்புக்கும் மாறாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லிக்விடுங்கிறப்ப நம்ம வந்து இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஆனால் கேஸுங்கிறப்ப நம்மளால கம்ப்ரெசிபிள் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்னாச்சுங்க, இது வந்து லிக்விடை நீங்கள் ஓப்பன் வெசலில் வைக்கலாம், நீங்கள் கேஸ் வந்து ஓப்பன் வெசலில் வைக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பவர் டிரான்ஸ்மிஷன், லூப்ரிகேஷன், சீலிங், கூலிங், ப்ரிவென்ஷன் ஆஃப் ரஸ்ட் அண்ட் கரோஷன், கண்டாமினேட் ரிமூவல். இதெல்லாம் எப்படி, அது கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பவர் டிரான்ஸ்மிஷன்ங்கிறப்ப நம்ம எப்படி பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்னா வச்சுங்க, பவர் டிரான்ஸ்மிட்டட் ஆஃப் தி hydraulic fluid is to transmit power from the pump to the hydraulic actuator. பம்ப் என்ன பண்ணும்? மெக்கானிக்கல் எனர்ஜி ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாற்றிடுமா? ஸோ இந்த இடத்துல பவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா வச்சுங்க, பம்பில் இருந்து ஒரு லிக்விட் மூலமாக போகுது. லிக்விடில் பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். எப்படின்னா பை யூசிங் பம்பு டு தி ஆக்சுவேட்டர்ஸ் மூலமாக பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். லூப்ரிகேஷன் நம்மளுக்கே தெரியும். லூப்ரிகேஷன் வச்சுங்க, இன்டர்னல் பார்ட்ஸ், மூவிங் பார்ட்ஸில் நம்மளுக்கு லூப்ரிகேஷன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. டு ப்ரொடக்ட் இன்டர்னல் பார்ட்ஸில் ப்ரொடக்ட் பண்ணுறோம். இதுக்குன்னா வச்சுங்க, ஃப்ரிக்ஷன் வியர் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சீலிங்கிறப்ப என்னன்னா வச்சுங்க, நம்மளுக்கு இந்த இதில் கேஸ் அண்ட் கிளியரன்ஸ் மூலமாக நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து எந்த கேப்பும் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு நல்ல திக்கான இது என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம எந்த லாஸும் இருக்காது, எந்த லீக்கேஜும் இருக்காது. கூலிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு லீக்கேஜஸ் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் ரஸ்ட் அண்ட் கரோஷன், நம்ம ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுறனால ரஸ்ட் அண்ட் கரோஷன் வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்டாமினேஷன் ரிமூவல், வேஸ்ட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலமாக கண்டாமினேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்சிட்டிங்கிறப்ப இப்போ இது வந்து நம்ம பார்த்து ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமா, இப்போ நம்ம பார்க்க போது ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டென்சிட்டி பார்க்குறோம். டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. மாஸ் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். இப்போ மாஸ் பை வால்யூமா, அப்போ மாஸ் யூனிட் எப்படி எழுதுங்க? டைமென்ஷன் யூனிட் வந்து மாஸ் தான் எம், வால்யூம்னா எல் கியூப். ஸோ மீட்டர் பெர் இது மாஸ் பெர் எல் கியூப்னு எழுதியிருப்பீங்க. இது அதோட டைமென்ஷன். வெயிட் டென்சிட்டிங்கிறப்ப வெயிட் பை வால்யூம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறப்ப இதோட ஃபார்முலா என்னன்னா வச்சுங்க, இது வெயிட் டென்சிட்டி ஆஃப் த கிவன் ஃப்ளூயிட் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல இந்த வெயிட் ஆர் மாஸ்ன்னு சொல்லிக்கலாம், அண்ட் கிவன் ஃப்ளூயிட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்னு எழுதிக்கலாம். இதுக்கு யூனிட் வராது, ஏன்னா மேலேயும் கீழேயும் இருக்கிறது ஒரே டைமென்ஷனுங்கிறப்ப அது கேன்சல் ஆகிருக்கும். இந்த இடத்துல யூனிட் வந்து இருக்காது.
Specific value is nothing but inversely proportional to mass density. Mass density வந்து mass by volume. ஸோ இது inversely proportional இருக்கு. அப்பனா அதோட யூனிட் என்ன ஆகும்? inversely proportional. இதோட இது L cube, இதோட வந்து மாஸ். ஸோ இது வந்து inversely proportional இங்கே எழுதியிருக்கும். அவ்வளோதான். விஸ்காசிட்டிங்கிறப்ப என்னன்னா சின்ன எபிலிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிடை பற்றி சொல்கிறதா நமக்கு விஸ்காசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் என்னன்னா விஸ்காசிட்டின்னு சொல்லியிருப்பாங்களா. இது வந்து எப்படின்னா டெம்பரேச்சர் மூலமாகவும் ப்ரெஷர் மூலமாக எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் பற்றி பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து லிக்விட் எடுத்துக்கிறோமா, லிக்விடுங்கிறப்ப இந்த விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. எப்போனாச்சுங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதில் டெம்பரேச்சர் போக இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அப்போனாச்சுங்க லிக்விட் வந்து விஸ்காசிட்டி கம்மியாயிருச்சு. ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னாச்சுங்க கேஸ் என்ன இருக்கும், கேஸ் ஆஃப் விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ் ஆயிருக்கும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விடுமே இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாச்சுங்க விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலையும் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலையும் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து கோகஷன் அண்ட் அட்ஹெஷன். கோகஷன்னா வச்சுங்க நம்மளுக்கு ஒரு சேம் மாலிகுல் சேம் அட்ராக்ஷன் ஆகிருக்கும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணாலுமே தெரியாது. ஆனால் அட்ஹெஷன்னா டிஃப்ரெண்ட் மாலிகுல் டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன். ஒரு செப்பரேட்டான பவுண்டரி லேயரை நம்மளால் இங்கே கிளியராக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் வாட்டர். நீங்கள் ஆயிலும் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களால் ஒரு செப்பரேட்டான லேயர்ஸே நம்ம பார்க்க முடியும். அடுத்து கம்பரசிபிலிட்டிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண யூனிட் வால்யூம் எடுத்திருப்போம். del v by v அண்ட் ரெஸ்பெக்ட் டு del pன்னு சொல்லியிருப்பாங்க. del vங்கிறது என்னன்னா சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் del vங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம், விங்கிறது ஒரிஜினல் வால்யூம். வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் கம்பரசிபிலிட்டி ஓகே தானே. இப்போ பல்க் மாடுலஸ் கே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கம்பரசிபிலிட்டி. இதுதான் என்னன்னா பல்க் மாடுலஸோட ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அடுத்து என்ன பார்க்குறோம்னா இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸ் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 3 டைப் இருக்குது. என்ன டைப்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒன்று பெட்ரோலியம், இன்னொன்று வாட்டர், இன்னொன்று சிந்தட்டிக். பெட்ரோலியம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாமா. டைப்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸ். ஒன்று பெட்ரோலியம் பேஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மினரல் பேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மினரல் பேஸ். வாட்டர் பேஸுங்கிறது ஃபயர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. சிந்தட்டிக் ஃப்ளூயிட்ஸ் ஓகே. இன்னொன்று இருக்கிறது சிந்தட்டிக் ஃப்ளூயிட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா. பெட்ரோலியம் பேஸுக்கான எக்ஸாம்பிள் பாராஃபின்ஸ் அண்ட் நாப்தலின்ஸ். வாட்டர் பேஸுக்கான எக்ஸாம்பிள் ஆயில் எமல்ஷன் சொல்லியிருப்பாங்க. எமல்ஷனுங்கிறப்ப ஒன்றும் இல்லை, ஆயில் இன் வாட்டராக இருக்கும், வாட்டர் இன் ஆயிலாக இருக்கும், அதான் வாட்டர் எமல்ஷன் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சிந்தட்டிக் ஃப்ளூயிட்ஸுங்கிறப்ப பாஸ்பேட் எஸ்டேட், சிலிக்கேட் எஸ்டர்ஸ் அண்ட் குளோரைடு ஹைட்ரோகார்பன்ஸ். இதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. இப்போ பெட்ரோலியம் பேஸ் ஆர் மினரல் பேஸுங்கிறப்ப பற்றி பார்க்க போகிறோம். பெட்ரோலியம் பேஸ் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸை நம்ம மினரல் பேஸ் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லியிருக்கோம். இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்பில். ஓகேங்களா. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல் பேஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? பெட்ரோலியம் பேஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க. அதோட அடிட்டிவ் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி ஆஃப் க்ரூட் ஆயிலில் என்னென்ன, ஏன்னா வச்சுங்க நம்மளுக்கே தெரியும் நார்மல் பெட்ரோல் சூப்பர் பெட்ரோல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் க்ரூட் ஆயில் வச்சு தான் அதெல்லாம் டிட்டர்மின் பண்ணுறாங்க. அடுத்து என்னது ரிஃபைனிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் எப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்கிறதான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்புறம் என்ன வச்சுங்க டிபிக்கல் ஒரு நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு பெட்ரோலியம் பேஸ் ஆயில்ஸ் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா நாப்தலின்ஸ், ஆரோமேட்டிக்ஸ், பாராஃபின்ஸ், ஒலிஃபின்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா வச்சுங்க இது லூப்ரிகேஷன் நல்லாயிருக்கும், இது லாங்கர் லைஃபாக இருக்கும். அண்டு ஹீட் நம்மளுக்கு டக்குன்னு தீப்பிடிக்கிறதுக்கான தன்மையும், டக்குன்னு நம்மளுக்கு ஃபயர் கேப்பபிலிட்டி, ஹீட் டெசிஃபிகேஷன் கேப்பபிலிட்டிலாம் அதிகமாகவே இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அதே தான். ஏன்னாச்சுங்க நம்மளுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட், நம்மளுக்கு தீப்பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அட்மாஸ்பியரில் எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா வச்சுங்க உடனே அது ஆக்சிடேஷன் ஆயிரும். அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ வாட்டர் பேஸை பார்க்கலாமா. வாட்டர் பேஸ் ஆர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. வாட்டர் பேஸ் ஆர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஃப்ளூயிட்ஸா. வாட்டர் பேஸுங்கிறப்ப நம்மளே சொன்னோம் நம்மளுக்கு ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால தான் வாட்டர் பேஸ் ஆர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்றானது எமல்ஷன், இன்னொன்று கிளைகால்பன். எமல்ஷனுங்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் வாட்டர் இன் ஆயிலாக இருக்கலாம், இல்லாட்டி ஆயில் இன் வாட்டராக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வாட்டர் இன் ஆயிலாக இருக்கும், இல்லாட்டி ஆயில் இன் வாட்டராக இருக்கும். ஸோ இது அட்கஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான லேயர்ஸ்லேயே நம்ம பார்க்க முடியும். அட்வான்டேஜஸ் என்னென்னா வச்சுங்க
ஒரு பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஃபிலிம் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். குட் சிஸ்டம் கூலிங்காக இருக்கும். சிஸ்டம் கூலிங் நல்லா இருக்கும். அண்டு கரோஷன் லூப்ரிகேட் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்ட்டுமே ஓரளவுக்கு ரீசனபிளாகவே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது வந்து அந்த நீங்கள் அட்மாஸ்பியருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்க வச்சுங்க, எவாப்ரேஷன் ஆகி அதோட லேயரே டிப்ரீஷன் ஆயிரும். எவாப்ரேஷன் ஆகி லேயரே டிப்ரீஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும், விஸ்காசிட்டி குறைஞ்சிரும். அப்புறம் டெமல்சிஃபிகேஷன் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோங்கிறப்ப நம்ம என்ன ஆகும், அது வந்து டிஃப்ரெண்ட் லேயராக ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியே இருக்குது. ஸோ ஆயில் மட்டும் மேலே வந்துடும், வாட்டர் கீழே வந்துடும். அந்த மாதிரி டெமல்சிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இப்போ வாட்டர் கிளைக்கால் பற்றி பார்க்கலாமா? வாட்டர் கிளைக்காலில் 40% வாட்டர் இருக்கும், 60% கிளைக்கால் இருக்கும். 40% வாட்டர் 60% கிளைக்கால் யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்டர் கிளைக்கால் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதில் என்னென்ன அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா வச்சுங்க, நம்ம கரோஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், வியர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அது வந்து இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், லெஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் காம்பரேட்லி மோஸ்ட் பைப் அண்ட் காம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்னா வச்சுங்க, விஸ்காசிட்டி கம்மியாயிரும், புவர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதாவது துருப்பிடிக்கிற தன்மை வந்து கம்மியாயிருது. அண்ட் ஹையர் ப்ரெஷர் இருக்கும், நம்ம ஹையர் லோட்ஸும் இது யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்புறம் நம்ம கடைசியாக பார்க்க போகிற சிந்தட்டிக் ஃபீல்ட்ஸுங்கிறப்ப நம்ம வந்து லேபில் வச்சு டெவலப் பண்ணுறது. இதை வந்து நம்மளுக்கு வந்து தீப்பிடிக்கிற தன்மை வந்து நம்ம பெட்ரோலை கம்பேர் பண்ணது கம்மியாக தான் இருக்கும். இதில் அட்வான்டேஜஸ் என்னாச்சுங்க, வாட்டரும் பெட்ரோல் ரெண்டுத்துமே இருக்கிறத இது வந்து மோஸ்ட் ஆஃப் த அட்வான்டேஜஸ் கவர் பண்ணிடும். ஹையர் ப்ரெஷர் யூஸ் பண்ணலாம், ஹையர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணலாம். டிபிக்கல் சிந்தட்டிக் ஃப்ளூயிட்ஸ் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பாஸ்பேட் எஸ்டர்ஸ், சிலிகேட் எஸ்டர், குளோர் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் லூப்ரிகேஷன் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸலண்ட் லூப்ரிகேஷன், எக்ஸலண்ட் ஃபயர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் குட் ஆக்சிடேஷன், ஹையர் டெம்பரேச்சர், ஹையர் ப்ரெஷர்ஸில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மோர் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நம்ம லேபில் டெவலப் பண்ணுறோம், ஸோ மோர் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் வந்து ஹை அசிடிட்டி இருக்குது, ஸோ நம்ம ப்ராப்பராக டெபாசிட் பண்ணுறோம். இதை டெபாசிட் பண்ணுறதுக்கே வி நீட் ப்ராப்பர் பிளேஸ் டு டெபாசிட். ஏன்னா இது வந்து லேபில் டெவலப் பண்ணுறோம், ஹையர் டெம்பரேச்சர், ஹையர் ப்ரெஷர். ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணணும். இது வந்து இதோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம இப்போ வந்து செகண்ட் சாப்டரை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து தேர்ட் சாப்டர் நம்ம அடுத்த செஷனில் கம்ப்ளீட் பண்ணுறோம்.